ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிவன். வெல்கம் டு சம்திங் அபவுட் எவ்ரிதிங். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீக் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கொரியன் சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் 2 சீசன் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு சீசன் 2022 வந்துருச்சு. செகண்ட் சீசன் வந்து 25th ஏப்ரல், அதாவது 2 டேஸ் முன்னாடி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி அதோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ, அது வந்து எப்படி அதை பற்றி என்னோடய பார்வை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து கிளாஸ் 1 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கிளாஸ் 2 அப்படிங்கிறது சீசன் 2. அதாவது சீசன் 2ங்கிறத கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் ஹீரோவாக பண்ணியிருக்கிறது பார்க் ஜி ஹூன் அப்படிங்கிறவர். அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ணவங்க சாய் ஹியூன் யூக் அப்படிங்கிறவரும் ஹாங் கியூங் அப்படிங்கிறவரும். இதில் வந்து இந்த செகண்ட் சீசனில் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கவங்க ரியோன் அப்படிங்கிறவரும், சாய் முன் யூங், லீமின் ஜே அப்படிங்கிறவரும். மேக்ஸிமம் கொரியன் பேர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகுது, சொல்லியும் பெருசாக தெரிய போகிறதில்ல. ஸோ இவங்க தான் இது பண்ணியிருக்க போகிறாங்க. இந்த சீரீஸ் பற்றி ஏன் பேசணும், இது வந்து எதுக்காக, நிறைய சீரீஸ் இருக்குது, நிறைய இது வருது, இதை பற்றி எதுக்காக பேசணும் அப்படின்னா, அந்த ஹீரோ கேரக்டரைசேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்றா இருந்தது. எப்படின்னா, எப்போவுமே ஹீரோங்கிறவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவராக, ரொம்ப இது பண்ணுறவரா, அவருக்கு வந்து எல்லாமே மேக்ஸிமம் கொரியன் சீரியஸ் ஹீரோயின் வடிவமைப்புகள் எல்லாமே ரமணிச்சந்திரன் நாவலில் வர ஹீரோயின் வடிவமைப்புகள் மாதிரி தான் இருக்கும். ஹீரோ வந்து ரொம்ப பெரிய இடமா இருப்பார், அவருக்கு எல்லாமே தெரியும், இல்லை ரொம்ப பொறுப்பானவராக இருப்பார், அதாவது ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே இருப்பார். ஹீரோயின் வந்து அதே மாதிரி ரொம்ப ஒரு குடும்ப குத்து விளக்கு மாதிரி, எல்லா ஆண்களும் விரும்புகிற மாதிரி, ஒரு எளிமையான ஒரு அழகான அந்த மாதிரி ஒரு, அதாவது ஒரு ஐடால், ஒரு பொம்மை மாதிரியான ஒரு ஹீரோயின், அந்த மாதிரியே தான் கொரியன் சீரிஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஹீரோவோட கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னா, ஹீரோ ரொம்ப வீக்கானவர். பாடியிலையும் சரி, எந்த அத்லட்டும் போக மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார், ரொம்ப வீக்கானவர். ஆனால் இப்போ ஹீரோ வந்து நல்ல பிரெயினி, அவர் வந்து நல்லா படிப்பார், அவருக்கு வந்து நல்ல எல்லாத்துலேயுமே நல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். எப்போயுமே படிப்புன்னு சொல்லி அதை பற்றி மட்டுமே தான் இருப்பார். யாரோட எந்த பிரச்சனையும் போக மாட்டார், யார்ட்டையும் பேச மாட்டார், இது பண்ண மாட்டார். அவருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது, அவர் பாட்டுக்கு வருவார் போவார். அவர் வந்து அப்படியே இருக்கப்போ ஆஸ் யூஷுவல், இது வந்து கொரியன் சீரீஸில் வர ஒரு ஸ்கூல் ட்ராமா தான். ஸோ ஸ்கூல் ட்ராமானாலே அங்கே வந்து புல்லிஸ் பற்றி தான் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும், அதை பற்றி தான் எல்லாமே பேசியிருப்பாங்க. இதுவும் ஒரு ஸ்கூல் ட்ராமா, ஒரு புல்லிஸ், அதை பேஸ் பண்ண ஒரு இது தான். அப்படி இருக்கப்போ இதில் வந்து புல்லிஸ், அந்த ஸ்கூலில் ஹீரோவோட கிளாஸ் ரூமில் இருக்க புல்லிஸு, அங்கே கிளாஸ் ரூமில் அவர் கூட படிக்கிற மற்றவங்கள புல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரியே இருப்பார். பட் ஆனால் அப்படி இருக்கப்போ அந்த புல்லிஸ்லாம் இவரை இது பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன இப்படியே இருக்கான், கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கான், இவனை என்ன பண்ணலாம், இதை பண்ணலாம், அவங்க பார்த்துட்டே இருக்கப்போ அவர் எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வராது. ஏன்னா அவர் யார்ட்டையும் இது பண்ணிக்க மாட்டார், பேசிக்க மாட்டார், எதுவுமே இது பண்ணிக்க மாட்டார். பட் ஆனால் அவர்கிட்ட வரப்போ அவர் வந்து ஷார்ப்பாக சொல்லுவார். யாரை பார்த்து ஒரு பயமாக பேசுகிறதோ, ஒரு இது பண்ணுறதோ, அந்த மாதிரி எதுவுமே காமிச்சிக்க மாட்டார். அவர் யார்கிட்ட பேசினாலும், எது பேசினாலுமே ரொம்ப ஷார்ப்பாக பேசுவார். அவர் பேசுகிறப்பையே பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி, உன்ட்டதுக்கு நான் பேசணும், நீ யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ யார் பேசினாலும் இது பண்ணாலும் ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால் அந்த புல்லிஸ்லாம் இவர் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு டைம் வந்து ஒரு பேட்ச், ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரக்கு, அதை வந்து அவர் வந்து எக்ஸாம் எழுதுகிறப்ப, அவருக்கு வந்து எக்ஸாம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. படிப்பு, எக்ஸாம், அது மட்டும் தான் அவருக்கு முக்கியமான ஒன்று. அவர் எக்ஸாம் எழுதுகிறப்ப அவர் பின்னாடி முதுகில் அதை வந்து ஒட்டிடுவாங்க. அந்த ட்ரக்கு ஒரு பேட்ச் மாதிரி அதை ஒட்டிடுவாங்க. அதை ஒட்டினோடனே அவருக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். அப்படியே கண்ணெலாம் சொருகி இதாகி எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். அப்படியே தூங்கிடுவார். தூங்கிட்டு கடைசி ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் எழுந்திரிப்பார். அப்போ எழுந்திரிச்சு தான் இந்த சீன் வந்து நிறைய ரீல்ஸில் வந்திருக்கும். எக்ஸாம் ஹால்லேருந்து அப்படி தூங்கியிருப்பார், எந்திரிச்சு அவர் கணத்தில் அவரே சப்புன்னு மாறி அரைஞ்சிட்டே இருப்பார். அப்படி அரைஞ்சிட்டே இருக்கப்போ அப்படி அரைஞ்சு அவர் கொஞ்சம் இதாகிடுவார். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் கொஞ்சம் எழுதிட்டு விட்டுருவார். அதுக்கப்புறம் பின்னாடி கை வச்சு பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ட்ரக் பேட்ச் ஒன்று இருக்குது அப்படின்னு. அது ஒட்டினது யாருன்னு தெரியும். அந்த ஒட்டினவன் வந்து ரொம்ப ஒரு அப்பாவி மாதிரி, அவனை மிரட்டி தான் இவங்க ஓட்ட வச்சுருப்பாங்க. ஸோ இவர் வந்து அவன்கிட்ட போய் பேசுறது பிரயோஜனம், அந்த புள்ளிகிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு அவனை போய் வந்து அடிக்க ஆரம்பிப்பார். அதுதான் அவர் வந்து அந்த சீரீஸில் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபைட்டு. ஸோ அதில் வந்து அவர் சண்டை போட ஆரம்பிப்பார். ஏன் இந்த சீரீஸில் வர ஃபைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஹீரோக்கு வந்து சண்டையை போட தெரியாது.
பட் ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் இருக்கும். அவர் அந்த நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் பாரு, இதுவும் பாரு, கிச்சாஃப்லாம் பாரு, நிறைய லாஸ் பற்றி அவர் பேசிகிட்டே இருப்பார். ஸோ அதை வச்சு ஃபைட் பண்ணுவார். அவரோட பிரெயின் வச்சு அவருக்கு தெரிஞ்சதை வச்சு அவர் ஃபைட் பண்ணுவார். ஸோ அப்படி ஃபைட் பண்ணுறப்பயே இந்த டக்குன்னு லெஃப்ட்டில் பார்த்துட்டு இது இங்கே இருக்குது, இதை வச்சு இதை பண்ணலாம்னு சொல்லி அது அப்படியே அவர் ஃபைட் பண்ணுவார். அப்படி ஃபைட் பண்ணுறப்ப அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லைனா கூட அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வச்சு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து இது பண்ணிட்டே இருப்பார். ஸோ அப்படி ஃபைட் பண்ணுவார். அப்படி ஃபைட் பண்ணுறப்ப அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அது அப்படியே கொஞ்சம் அப்படின்னு போகும். அப்படி அந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்குன்னு சொல்லி ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அந்த ஒரு அப்பாவி அவர் மேலே வந்து அவர் மேலே வந்து அந்த ட்ரக்ஸ் பேட்ச் ஓட்டினவன் இன்னொருத்தர் வந்து அந்த கிளாஸ்லேயே இருப்பார். ஆன்சுஹோ அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் அந்த கிளாஸ்லேயே இருக்கும். அவர் வந்து நல்லா சண்டை போடுறவர், யாராக இருந்தாலும் அடிச்சிடுவார், யாராக இருந்தாலும் இது பண்ணுவார். பட் ஆனால் தேவையில்ல சண்டைக்கு போக மாட்டார், யாரையும் வந்து புள்ளி பண்ணதால் எதுவும் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு வரது, தூங்குறது, கிளாஸில் தூங்கிட்டே இருக்க மாதிரி கேரக்டர் தான் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அவங்க 3 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒருத்தர் பிரச்சனை வரப்போ அப்படி மாறி காப்பாற்றிட்டே இருப்பாங்க. அப்படி காப்பாற்றிட்டே இருக்கப்போ இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்படின்னு கிளாஸில் ஃபஸ்ட் டைம் ஹீரோட்ட அடி வாங்கினவன் வெளியே போய் அவங்க மாமா அவனோட கசின் ஒருத்தரை கூப்பிட்டு வந்துடுவான். அவன் வந்து ஒரு கேங்கில் வந்து சேர்ந்து வேலை செஞ்சுட்ருப்பான். அவன் காசுக்காக அவன் கூப்பிட்டு வந்து அடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தோன்னா ஹீரோவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் சமாளிப்பான், அடித்து இது பண்ணி சமாளிப்பான். அப்புறம் அவனால் சமாளிக்க முடியணுன்னா இவங்க 2 பேர் வருவாங்க. அப்போ அவங்க மறுபடியும் சண்டை போட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் அவனே விட்டு போயிடுவான். ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க சண்டையில் நம்ம வந்து இது பண்ணுறதான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நல்ல கேரக்டராக அப்படி விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவன் ஒரு கேங்கில் இருப்பான். அந்த கேங்கில் இருக்கவன் அவன் வந்து அந்த கேங் லீடர் எப்படின்னா யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அவனுக்கு காசு மட்டும் தான் முக்கியம். காசு சம்பாதிக்கணும். அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் அதாவது நம்ம ரம்மி சர்க்கிள் மாதிரி தான், நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி வச்சுருவாங்க. ஜாயினிங் போனஸும் கொடுத்துருவாங்க. ஜாயினிங் போனஸ் வச்சு விளையாடுறப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. ஒரு 2 million 1, 3 million 1, 5 million 1 சம்பாதிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து ரிஸ்க் பெருசாக நீங்கள் ஃபுல் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் போட்டு திரும்ப உங்கள் கையில் இருக்க காசு உள்ள போடுவீங்க. அதுக்கப்புறம் அவனே கடன் கொடுப்பான். நீங்கள் தோக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ கடன் இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம் இதில் அவன் கடன் கொடுப்பான். அந்த கடன் கொடுத்து அந்த கடனை கொடுத்துருவான். அதுக்கப்புறமும் நீங்கள் தோற்றதுக்கப்புறம் உங்களை வந்து கூப்பிட்டு வச்சு மிரட்டி எவ்வளோ காசு பிடுங்க முடியுதோ பிடுங்குவான். காசு வராது, இல்லை அவன் கொஞ்சம் இதாக இருக்கான் அப்படின்னா அவனை வந்து அவனோட கேங்கில் சேர்த்துக்குவான். அப்படி அவனோட கேங்கில் சேர்த்துட்டு அவன் வந்து அவங்கள வச்சு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவன் வந்து ஒரு இந்த இல்லீகல் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ட்ரக்ஸ் வைக்கிறது அது சொல்லி இல்லீகல் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த அவனோட கசின் வந்து அவங்க கேங்கில் அந்த மாதிரி தப்பாக போய் சிக்கியிருப்பான். அவன்கிட்ட போய் அப்படி சிக்கின உடனே அவன் வந்து அவனை வச்சு நீ போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்க, யாரும் ஒன்று அடிச்சா அப்படின்னு சொல்லி அவனை இவனே திரும்ப அடித்து அவன் கையை உடச்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் இப்படி நீ பண்ணனால தான் இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோக்கிட்ட அடி வாங்கியிருப்பான். அவன் கொஞ்சம் பெரிய இடத்த பையன். அவன்கிட்டயே காசுன்னு எல்லாத்தையும் பிடிங்கிடுவான். பிடுங்கினதுக்கப்புறம் அவனு ஸ்கூல் மாறி போயிடுவான். அது அப்படியே அந்த பிரச்சனை பேசி அப்படியே விட்டுருவாங்க. அது அப்படியே போயிடும். ஸோ அப்புறம் திரும்ப வந்து இவனுக்கு வந்து அந்த கேங்லேருந்து இவன்கிட்ட வந்துட்டு அவன்கிட்டையும் காசை பிடிங்கிட்டு நீங்கள் தான் கையை அடிச்சு உடச்சிருக்கீங்க, நீங்கள் காசு தரணும், காசு தரலைன்னா உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லி இவங்களை மிரட்டி இவங்க 3 பேர்ட்டையும் நீங்கள் காசு தரணும்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பானுங்க. மிரட்ட அனுப்பிச்சுக்கிறோம். அவங்க கேங்காக இது பண்ணுறப்ப இவங்க 3 பேரெலாம் சமாளிக்க முடியாது. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், சரி ஓகே அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவனை வந்து நம்ம முடிஞ்சால் இது பண்ணிடலாம், அவனுக்கு போலீஸை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு போலீஸில் பிடிச்சி தரேன்னு சொல்லி அப்படியே போவாங்க. அப்படியே போலீஸில் பிடிச்சி தரலான்னு சொல்லி போகிறப்ப அந்த இடத்துல சில சண்டைகள் வரும். அப்போ வந்து கடைசியில் பிடிச்சும் கொடுத்துருவாங்க. பிடிச்சி கொடுத்துட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சண்டை வரும். அந்த ஆல்ரெடி அவன் ஒருத்தன் வந்து எல்லாராலையும் புள்ளி பண்ணப்பட்டவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்க கூட வந்து சேஃபாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். பட் ஆனால் அது திரும்ப அவங்க இவனை ட்ரீட் பண்ணுறதுல அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோ இல்லை மென்டலி அவன் கொஞ்சம் ஒரு மாறி அவங்கள வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டாகவே போக ஆரம்பிப்பான். இவங்க கூட சேராமல் வேறு கேங் கூட சேர்றது, அவங்க கூட சேர்ந்துட்டு இவன் காசை பூரா அவங்க வந்து ஃபுல்லாக அவங்க வந்து அவங்க வந்து ஏமாற்றி செலவு பண்ண வைப்பாங்க. எப்படி பண்ண வைப்பாங்க. இவங்க போய் சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நீ என்னை வந்து சொல்லிகிட்டே இருக்க, நீ என்ன அவ்வளோ பெரியவனான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டை வந்து அதான் ஒருத்தர் சண்டை போடான்னு சொன்னேன். அவனை வந்து இவன் வந்து சண்டை போட ஆரம்பிப்பான். நீ என்ன எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணுவேன், நீ சொல்கிறதுக்கு நீ யார், நீ எதுக்கு எனக்கு சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இது பண்ணி
அவனுக்கு எகென்ஸ்டாக கம்ப்ளீட்டாக மாறிடுவான். என்ன சொல்கிறதுக்கு நீ யார், என்ன சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கவங்க டக்குன்னு அப்படியே மாறிடுவாங்க. மாறி அப்புறம் அவனை அடிக்கணும், அவனை ஏதாவது பண்ணணுங்கிறது தான் அவனுக்கு வந்து மென்டலி அவன் ஃபிக்ஸ் ஆகிடுவான். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் இங்கே போய் அப்புறம் கடைசியில் ஹீரோ கூட ஃபஸ்ட்டு சண்டை போட்டவன் கூடயே போய் அவன் ஃப்ரெண்டு புதுசாக அவன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பான். அந்த ஸ்கூலில் வந்து ஒருத்தன் அந்த ஒரு பாக்ஸர் இருப்பான். அவனை போய் அவனுக்கு காசை கொடுத்து அவனை ஃபிக்ஸ் பண்ணி அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர வைக்கிறதுக்கு ஒரு டைம் பிளான் பண்ணுவான். அந்த டைமில் வந்து அவன் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் ஹீரோவே போயிடுவான். நானே அவன் போனால் ஏதாவது பெரிய பிரச்சனை ஏறும் இதாகும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவனே போயிடுவான். அப்போ ஹீரோ போனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஹீரோவால் சமாளிக்க முடியாது. அவன் ஹீரோக்கு பெருசாக ஃபைட் பண்ண தெரியாது. இன்னும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணுவான். பட் ஆனால் அங்கே எல்லாம் அந்த பாக்ஸிங் பண்ணுறவன் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ண தெரிஞ்சவன் அப்படின்னா அவனால் எதுவும் பண்ண முடியாது. அவன் நல்லா அடிச்சிடுவான், நல்லா இது பண்ணிடுவான். ஸோ அவன் ஹாஸ்பிட்டலைஸ்டாக ஆயிடுவான் ஹீரோ. அது வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு திரும்ப தெரிய வந்ததுக்கப்புறம் அவனுக்கே ஹீரோக்கே தெரியாமல் அவன் திரும்ப வந்து அவன் யார் பண்ணான்னு சொல்லி தேடி போக ஆரம்பிக்கிறப்ப கிளைமேக்ஸில் தான் அந்த பாக்ஸிங் திரும்ப அவனை வந்து அடிக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அவனை அடிக்கிறப்ப ஹீரோட ஃப்ரெண்டு தான் டாமினேட்டில் இருப்பான். பட் ஆனால் வெளியே இருக்கவங்க அவனை கீழே தள்ளி விட்டு இது பண்ணோன்னா அவனை அடிச்சு போடுவாங்க. அடித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி அவன் கூட ஃப்ரெண்டாக இருந்தவன் கீழே விழுந்தவனை போய் உதச்சி அவனுக்கு வந்து செஸ்ட்டு ப்ரோக் ஆகி ஹெட்டில் மண்டையில் அடிப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோவுக்கு அதுக்கப்புறம் தான் அது தெரிய வரும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஹீரோவுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு மாதிரி விரக்தியில் போய் அந்த இடத்துல யார் இருந்தாங்களோ அந்த இடத்துல யார் இது பண்ணாங்களோ ஒவ்வொருத்தரையாக போய் அடிப்பான். ஒவ்வொருத்தரும் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணியிருப்பாங்க. அதாவது இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஹீரோக்கு சண்டை போட தெரியாதுங்கிறது ஸ்டார்டிங் சீன்லேருந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் எல்லா சண்டை வரப்பையெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த ஃபைட் இருக்கும். ஹீரோ ஒவ்வொரு இடத்துலையுமே அவன் அடிப்பான், ஆப்போசிட்டில் இருக்கவங்கள வந்து அடித்து இது பண்ணிட்டு வருவான். பட் ஆனால் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப பெருசாக எக்ஸாக்ரேட் பண்ணி ரொம்ப பெருசாகவும் இருக்காது, இல்லை ரொம்ப மோசமாக இது பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் ஹீரோ வந்து நார்மலாக அவன் ஜெயிச்சிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ யாரெல்லாம் இது பண்ணாங்களோ அவங்களெல்லாம் போய் அடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணி வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து ஸ்கூல் விட்டு தூக்கணும்னா இல்லை ஸ்கூலை விட்டு தூக்க முடியாமல் அவன்கிட்ட ஒரு வீடியோ சீக்கிரம். ஸோ அதனால் இந்த சியோவில் எங்கேயுமே ஸ்கூல் கிடைக்காம அவன் ஃபஸ்ட்டு சீசன் ஃபைனலில் வேறு எங்கேயோ போகிற மாதிரி அந்த ஃபஸ்ட் சீசன் முடியும். அந்த ஊரை விட்டு வேறு ஊரில், அதாவது ஒரு ரூரல் ஏரியாவில் ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு சீசன் முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் சீசனில் முடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீசனில் இந்த கேரக்டரைசேஷன் புதுசாக இருக்கும், அதோட ஃபைட்ஸ்லாம் நமக்கு புதுசாக இருக்கும். இதெல்லாம் நான் வச்சு பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் சீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை அப்படியே ஃபுல்லாக பார்த்தோம். செகண்ட் சீசன் எப்படா வரும்னு வெயிட் பண்ணி ஏப்ரல் 25 வந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தோம். அதுலேயும் கிட்டத்தட்ட அதே ஸ்டோரியோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோமாவில் இருக்க ஃப்ரெண்டாக ஹீரோ அப்போ அடிக்கடி வந்து பார்ப்பான். ஸோ புதுசாக போன ஸ்கூல்லேயும் ஒரு புள்ளி இருப்பான். அவன் ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை பண்ணியிருப்பான். பட் ஆனால் அப்போவே இவன் வந்து அவனை வான் பண்ணி விட்டதுனால ஹீரோவை அதுக்கப்புறம் அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது அப்படியே போகும். அது வந்து அப்படி தான் அந்த மாதிரி தான் ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஸோ அங்கே வந்து அதில் செகண்ட் சீசனில் என்ன ஆயிருக்கும் என்னென்னா யூனியன் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதுக்கு வந்து ஒருத்தர் ஹெட்டாக இருப்பான். நாபெக்ஜின் அப்படிங்கிற ஒருத்தர் ஹெட்டாக இருப்பான். அவன் தலைமையில் எல்லா ஸ்கூலில் இருந்தும் முக்கிய ஆள்கள், அதாவது அந்த ஸ்கூல் அந்த யூனியனில் வந்து ஒரு மெம்பராக இருக்கணும். அந்த யூனியனில் வந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் இருக்க முக்கிய ஆட்கள்லாம் அந்த யூனியனில் அவனுக்கு கீழே வந்து வேலை செய்யணும். வேலை என்னென்னா இந்த மோட்டர் பைக்ஸ்லாம் திருடி விற்கிறது, ஸ்கூலில் இருக்கவங்களோட மொபைல் திருடி விற்கிறது, அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றா பண்ணி அதில் வந்து நிறையா காசு வரும். அந்த காசை வந்து இது பண்ணுறது. அவன் வந்து ஒரு கேங்ஸ்டர் கீழே தான் வேலை செய்வான். பட் ஆனால் அந்த யூனியனுக்கு வந்து அவன் தான் ஹெட். ஸோ ஒரு ஸ்கூல் பையன், அது ஒரு கேங்ஸ்டர், அது ஒரு காட்டில் மாதிரி அவன் பெருசாக ரன் பண்ணிட்டு இருப்பான். அந்த இதில் ஹீரோவோட ஸ்கூல் மட்டும்தான் அந்த யூனியனில் இருக்காது. அதுக்கு என்ன ரீசன்னா, பாக்குன்னு ஒருத்தர் இருப்பான் அந்த ஸ்கூலில். அவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் இந்த நாபெக்ஜின், அந்த யூனியனோட ஹெட்டு. அந்த பாக்குங்கிறவன் நல்ல ஃபைட்டர், நல்ல இது. அவன் வந்து நாங்கள் வந்து யூனியனில் ஜாயின் பண்ண மாட்டோம், ஸோ எங்கள் ஸ்கூல் ஜாயின் பண்ணாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவான். அதுக்காக அடிக்கடி யூனியனுக்கும் அந்த ஸ்கூலுக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். பாக்கு இருக்க வரைக்கும் அந்த ஸ்கூலை அவன் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் அவங்க ஸ்கூல் மட்டும் யூனியனில் ஜாயின் பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கப்ப திரும்ப ஒரு இஷ்யூ ஆகும். அந்த இஷ்யூ ஆகி அவன் அந்த யூனியனுக்கும் அந்த பாக்குக்கும் பிரச்சனை வரப்போ அப்போ வந்து அதே மாதிரி
அதே மாதிரி ஒரு புள்ளி வந்து ஹீரோட்ட பிரச்சனை பண்ணுவான், அவன் ஹீரோ அடிச்சு போடுவான். அப்புறம் திரும்ப அவங்க அங்கே போவாங்க. அப்படி போயிட்டு வரப்போ இங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் செட் ஆயிரும். பாக்குவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அதே மாதிரி அந்த புள்ளியால் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி, அந்த அப்பாவிக்கு சப்போர்ட்டாக ஹீரோ போவான். ஸோ இவங்க 4 பேர் வந்து ஒரு குரூப் ஆயிடுவாங்க. ஹீரோ வந்து யார்ட்டையும் பேச மாட்டான், அவனுக்கு சோஷியலைசேஷன் ஸ்கில் சுத்தமாக இருக்காது. பட் ஆனால் இவங்க வந்து ஹீரோ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே ஒன்றா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. எல்லாருமே ஒன்றா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே இதாகி அப்படியே போயிட்டே இருக்கும். இதுவும் அப்படியே அந்த மாதிரி இந்த ஸ்டோரி பில்டே ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் போகும். போனதுக்கப்புறம் அந்த யூனியனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக யூனியனுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்படி பேக் ஸ்டோரிஸ் அப்படியே கொஞ்சம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஸ்டோரிஸ் வந்துட்டுருக்கும். பாக்கு என்ன இவன் எதுக்கு இது பண்ண, அவன் வந்து இவன் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அவன் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சவன் வந்தான். மற்ற எல்லாருமே இவனை பார்த்து பயப்படுவாங்க, இவன் காசுக்கு இருப்பாங்க, பிஸ்னஸ்க்காக இருப்பாங்க. பட் ஆனால் இவன் வந்து ஃப்ரெண்டாக நினைக்கிறது இவனை மட்டும்தான் நினைப்பான். பாக்குவும் மட்டும்தான் அந்த நாபெக்ஜின் வந்து ஃப்ரெண்டாக நினைப்பான். ஸோ அவன் வந்து என் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஸ்கூல் வந்து யூனியனில் சேரணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்கு ஆல்ரெடி எல்லா பவருமே இருக்கும், அவனுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அவன் இன்றைக்கி இது நடந்துகிட்ருக்கும், எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். அவனுக்கு இந்த ஸ்கூலை விட்டுட்டு கூட போயிடலாம். பட் ஆனால் அவன் பாக்கு மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால கண்டிப்பாக இந்த ஸ்கூல் வந்து இங்கே ஜாயின் ஆகணும்னு அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து குறைச்சல் தராமல் வைப்பான். அவங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் போய் மைனர் பசங்களை குடிக்க வச்சு, அவர் வந்து எங்கிட்ட வந்து இதே கேட்கல, ஐடி கார்டே கேட்கலன்னு சொல்லி பிரச்சனை பண்ண வச்சு அதை வந்து இது பண்ணுவான். நீ யூனியனில் ஜாயின் பண்ணால் தான் நான் வந்து இது பண்ணுவேன், உங்கள் அப்பா விடுவேன் அப்படின்பா. அதுக்கப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணுவான். நீ வந்து யூனியனில் ஜாயின் பண்ணால் தான் உன் ஃப்ரெண்ட்ஸே அப்பாவையும் நான் தனியாக விடுவேன், நான் விட மாட்டேன் இப்படி பண்ணுவான். கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவன் வந்து யூனியனில் ஜாயின் பண்ணுவான். யூனியனில் ஜாயின் பண்ணப்போ ஸ்கூலுக்கு வர மாட்டான், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மாட்டான், வீட்டுக்கு பெருசாக போக மாட்டான், இது பண்ண மாட்டான். அப்படி இருக்கப்போ திரும்ப இவங்க 3 பேர் வந்து பாக்குவை தேடி வருவாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு, ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க. தேடி வரப்போ சரி பாக்குவை காப்பாற்றலான்னு போகிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க. அவங்க அந்த பைக்கெல்லாம் திருடி ஒரு இதில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த பாக்குவோட ஃப்ரெண்டும் அந்த அப்பாவி ஒருத்தனும் அந்த இதுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் அவங்க வந்து இது அந்த பைக்கு ஷோரூம் பைக்கு இதை வச்சுருப்பாங்க, ஒரு ஷாப் மாதிரி. அதை உடச்சி அதுக்குள்ளே போய் ஏதாவது இது கிடைக்குதா, நமக்கு வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா அவனுக்கு ஏதாவது யூஸ் பண்ணலாம், யூனியனே நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆதாரத்தை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. பட் ஆனால் அங்கே கேமரா இருக்கும். கேமரா இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நாபெக்ஜின் அந்த கேமராவை பார்த்து அங்கே இருக்கவங்க வந்து அங்கே போக சொல்லிடுவான். அதே டைமில் ஹீரோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நான் பிளான் பண்ணிவிட்டு சொல்கிறேன், நம்ம போனோம்னா இப்போ திறமை சண்டை வரும், சண்டை வந்துச்சுன்னா 2 பேரில் யாராவது ஹர்ட் ஆகும், தேவையில்லாமல் அது பண்ண வேணாம், ஸோ நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது கேட்காம தான் அவங்க அங்கே போயிருப்பாங்க. அப்போ ஹீரோ இந்த நாபெக்ஜினை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருப்பான். நாபெக்ஜினை பார்க்கறதுக்காக அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நாபெக்ஜினை பார்க்க அவன் இருக்க இடத்துக்கு வந்திருப்பான். அந்த பவுலிங் ஏலி அவங்களோட ஹைடவுட் வந்து 2 தான், ஒரு பவுலிங் ஏலி ஒன்று இருக்கும், அந்த ஒர்க் ஷாப் ஒன்று இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் அந்த ஒர்க் ஷாப் போயிருப்பாங்க. ஹீரோ வந்து இங்கே வந்திருப்பான். பாக்கு வந்து ஆல்ரெடி அவன் யூனியனில் ஜாயின் பண்ணதுனால யூனியன் கொடுத்த ஒரு வேலைக்காக வெளியே போயிருப்பான். அப்போ அவன் யூனியன் கொடுத்த வேலையை செஞ்சுட்டு அவன் வந்து அவன் யூனியனை பார்க்க வருவான் பாக்கு. அப்போ ஹீரோவும் நாபெக்ஜினும் சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ நீ ஏன் இங்கே வந்த, ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ சத்தம் போட்டிருக்கப்போ ஹீரோ சொல்லிடுவான், அவங்க 2 பேரும் வந்து அங்கே போயிருக்காங்க, அங்கே இவன் வந்து கேமராவை பார்த்துட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு ஆள் அமைச்சிருக்கான், இப்போ சீக்கிரம் போய் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நாபெக்ஜின்ட்டு ஓப்பனாக சொல்லிடுவான். இதை வந்து நம்ம 2 பேரும் எவ்வளோ வருஷம்னாலும் என்னாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா இது பண்ண முடியாது, ஒன்றா இருக்க முடியாது, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, நீ வந்து என்ன இல்லீகல் இதெல்லாம் பண்ண சொல்கிற, அதை நான் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு அவனை ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 பேர் அடிக்கணும், சண்டை போடணும் அப்படிமா, அது அவன் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை செஞ்சிருவான். அதுக்கப்புறம் திருடுறதெல்லாம் வந்தோன்னா அவன் பண்ண மாட்டேன் அப்படின்றான், அது நமக்கு செட் ஆகுது நான் பண்ண மாட்டேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் வந்து அவங்க 2 பேரை காப்பாற்றுறதுக்கு அங்கே போயிடுவான். பாக்கு அவங்க 2 பேரும் காப்பாற்றிட்டு போயிடுவான். அவங்க 2 பேரை போய் அப்படியே காப்பாற்றிட்டு வந்துடுவான். அதனால தான் ஹீரோக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடும், ஒரு லாரி இடித்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் ஆக்சிடெண்ட்லேருந்து அவன் வெளியே வருவான். திரும்ப 4 பேர் ஒன்றா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப யூனியன்லேருந்து இவன் வந்து குடத்தில் கொடுத்துட்டே இருப்பான். அப்போ பாக்கு போய் வந்து ஓப்பன் சேலஞ்ச் விட்ருவான். அவங்க ஸ்கூலுக்கே போய் ஓப்பன் சேலஞ்ச் விட்ருவான். நாங்கள் யூஜன் ஸ்கூலுக்கும் யூனியனுக்கும் சண்டை வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறோமோ நாங்கள் ஜெயித்தோம்னா யூனியனை அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும்,
நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா யூஜிஎன் ஸ்கூல் வந்து யூனியனில் ஜாயின் பண்ணிடுவோம், நம்ம வந்து ஓப்பன் ஃபைட் வச்சுக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். டேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அந்த டைமில் அப்புறம் திரும்ப அவங்க ஹீரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வருவான். வெளியே வந்தப்பறம் கிளைமேக்ஸ் வந்து அதுதான், அவன் திரும்ப ஃபைட் வைக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி. அப்போ ஹீரோ தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அப்படியே ஓப்பனாக போய் நம்ம சண்டை போட முடியாது, நம்ம பிளான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்லாம் போட்டு இது பண்ணி அந்த நேரத்தில் திரும்ப ஹீரோவை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை போய் காப்பாற்றிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் ஆஸ் யூஷுவல் சினிமா தனம்லாம் சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு கிளைமேக்ஸில் சண்டை போட்டு அப்படியே இது பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் எப்பவும் போல் ஹீரோ சைடு தான் ஜெயிக்கும். ஹீரோ சைடு ஜெயிச்சதுக்கப்புறம் அதோட ஸ்டோரி முடியும். ஸ்டோரி முடிஞ்சால் அதோடய ஸ்டாப் பண்ணாமல் கிளைமேக்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோமல் இருந்த ஃப்ரெண்டு வந்து திரும்ப வந்துட்டு அவன் வந்து வீல் சேரில் உட்காந்து இவங்ககிட்ட பேசுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாபெக்ஜின், அந்த பாக்குவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு யூனியன் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் செத்துருப்பான். அது ஏன் செத்துருப்பான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு கேங்ஸ்டர் கீழே தான் அந்த இப்போ இல்லீகல் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவன் வந்து அதை வந்து கேப்பபிளாக அதை ரன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த கேங்ஸ்டரே வந்து அவனை வந்து போட்டு சொல்லியிருப்பான். ஸோ அவன் செத்துருப்பான். ஸோ அந்த ரெண்டோட அப்படியே வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ சீசன் 3 வந்து வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படியே இருக்குது. திரும்ப அந்த கேங்ஸ்டர் வந்து இன்னொருத்தனை வச்சு யூனியன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ இவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சீசன் 3 வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சீசன் 1 இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு சீசன் 2 வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. ஏன்னா சீசன் 1 நம்ம வந்து இப்போ யார் பார்த்தாலுமே அந்த பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயம் வந்து ஹீரோட கேரக்டராக தான் இருக்கும். ஹீரோட கேரக்டர் இப்படி இருக்குது, பரவாயில்ல நல்லா எழுதியிருக்காங்களே, அவன் சண்டை போட்டது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் சீசன் 2 அதே மாதிரி ஆயிரும். பட் ஆனால் அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபைட் எங்கேயுமே சீசன் 2 வராது. சீசன் 2 ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இந்த பாக்கோ, இந்த நாபெக்ஜின் அவங்கள பற்றியே அப்படியே போயிடும். ஒரு ஸ்கூல் அவங்கள பற்றியே அது போயிடும். அந்த யூனியன் பற்றின விஷயங்கள் ஒரு பெரிய விஷயமா அப்படியே காமிச்சாலும் அது கொஞ்சம் த்ரில்லாக, அது கொஞ்சம் ஏதாவது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அது வந்து அப்படியும் பண்ணல. அவங்க அப்படியே ஒரு பிளாட்டண்ட்டாக இப்படி இது பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய காட்டல் மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அது எப்படி யாருக்கும் தெரியாமல் இருக்குது, அது எப்படி இவ்வளோ ஓப்பனாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் அதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சீசனில் இந்த மாதிரி ஒரு பிளைனான ஸ்டோரியாக இருந்தாலுமே ஃபஸ்ட் சீசனில் நமக்கு புதுசாக பார்க்குறப்ப அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ அதோட தொடர்ச்சியாக அது பார்க்குறப்ப இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதாவது எதிர்பார்ப்போம். அது வந்து சீசன் 2 இல்லை. ஸோ அது அப்படியே ஒரு பிளாட்டண்ட்டாக தான் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு பிளைனாக அப்படியே எதுவுமே முடிஞ்சது. பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடு எனக்கு போனதே தெரில. டக்குன்னு ஏன்னா நான் என்ன மைண்ட் செட்டில் பார்த்தேன்னா, ஓகே ஃபஸ்ட்டு சீசனில் வந்த மாதிரி ஏதோ நல்ல ஃபைட்ஸ் வரும், நல்ல இது வரும், ஸ்டோரி ஏதாவது நல்லா பீக்கில் போகும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். எப்படா வரும்னு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு எல்லாம் டக்குன்னு போன மாதிரி இருந்தது. அப்படியே இதுக்கு அடுத்து சொல்லி பார்த்தா எனக்கு டக்குன்னு போன மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஆக்சுவலாக அப்படி போகல. அப்போ இது செகண்ட் சீசன் வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்பின மாதிரி தான் இருந்தது. சீசன் 3 இப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. சீசன் 1 முடிகிறப்பயே சீசன் 2 ட்ரெய்லர் போட்டு தான் முடித்தாங்க. இது எப்படி அது எப்படின்னு கொஞ்சம் அப்படியே காமிச்சாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹைப்பாக கொஞ்சம் நல்லா இருந்தது. சீசன் 2க்கு வெயிட் பண்ணது. சீசன் 3க்கு அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டும் தரல. அதை பற்றின ஒரு ஸ்டோரி, அதுக்கு எப்படி இன்னும் நமக்கு தெரில. சீசன் 2வே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால சீசன் 3க்கான இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக வரல. ஸோ இது வந்து வீக் ஹீரோ ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஸ்டோரி தான். பார்க்கணுங்கிறவங்க பார்க்கலாம். ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு கொரியன் சீரியஸு, கிளாசிக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்கூல் உங்களுக்கு ஸ்கூல் ட்ராமா பிடிக்கும், அந்த புல்லிங் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா இது நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களை வந்து இதை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. கண்டிப்பாக ஒரு நல்ல சீரீஸாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சீரீஸ், ஏதாவது ஒரு மூவி பற்றி அதை எடுத்துகிட்டு அதை பற்றி நம்ம பேசலாம். தேங்க்யூ.